வெல்கம் டு அசீம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ராஜ வாழ்க்கை வாழ்ந்த ஒரு ஆளுங்க வந்து அரசர்கள், நவாபு இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் சாப்பிட்ட சாப்பாடு தான் இன்னைக்கு செய்ய போறோம். ஆனா அவங்க வந்து நான்வெஜ்ல சாப்பிடுவாங்க. சிக்கன், மட்டன் வச்சு செஞ்சு சாப்பிடுவாங்க. அந்த டிஷ்ஷுக்கு பேரு நவாபி சிக்கன் கறி, நவாபி மட்டன் கறி அப்படின்ற மாதிரி அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ வெஜிடேரியன் இருக்கிறவங்க அந்த ராஜ சாப்பாடை சாப்பிடணும் அப்படின்னு என்ன பண்ணணும்னு கேட்டாக்கா, அந்த சிக்கனுக்கு பதிலாக நம்ம வந்து பன்னீரை யூஸ் பண்ணி இன்னைக்கு வந்து பன்னீர் நவாப் கறி, நவாபி பன்னீர் கறின்னு கூட சொல்லிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை தான் இன்னைக்கு நம்ம செஞ்சு காட்ட போறோம். இது வெஜிடேரியன் செஞ்சவங்க. ஆனா ஒரு வார்னிங் முதல்ல கொடுத்துக்கிறேன். இந்த டிஷ்ஷை சாப்பிட்டுட்டு வெளியில தயவு செய்து வண்டியில கிண்டியில போயிடாதீங்க. மயக்கம் வரும், போதையாகும். அந்த மாதிரியான ஒரு டிஷ் இது. ரொம்ப மஸ்தான சரக்கு. ஒரு ராஜாக்கள் சாப்பிட்ற சாப்பாடு நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்குமோ அந்த சந்தோஷம் இந்த சாப்பாட்டில் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு டிஷ் தான் இன்னைக்கு செய்ய போறோம். இன்னைக்கு செய்ய போற டிஷ் பேரு நவாபி பன்னீர் கறி. ஓகே, முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். சூடானதுக்கு அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இந்த பன்னீரை வந்து லைட்டா நெய்ல வறுத்துக்கிட்டாக்கா இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆயிடுச்சு. பன்னீர் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இதை வந்து எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கணும். அதே சட்டி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் உருகிறதோட நம்ம 200 கிராம் பன்னீர் தான் செய்ய போகிறோம். அதனால இதுக்கு வந்து ஒரு 4 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு 8 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய் சின்னதாக கீறி வச்சுருக்கு, 10 கிராம் இஞ்சியை நீள் நீளமாக வெட்டி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயம், எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். இப்படி நல்லா வதங்கணும். எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து இதுக்கு கசகசா. இந்த கசகசா வந்து கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இந்த தண்ணி நல்லா வற்றணும். அதனால தீயை நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. வத்துற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன மிக்சிங் ஒன்று இருக்கு. ஏலக்காய் ஒரு 7 ஏலக்காய் எடுத்திருக்கேன், ஒரு டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், ஒரு டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன். இது 3ஐயும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்க வேண்டியதான். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பாருங்க, தண்ணியெல்லாம் வேற குறைய வச்சிச்சு. இதில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ஒரு ஆற வச்சதுக்கு அப்புறம் மிக்சியில் அரைக்கணும். இப்போ இது நல்லா ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இது என்ன பண்ணுறோம், மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம முதல்ல இது பண்ண தெரியுமா, அந்த சட்டிலேயே இதை அப்படியே ஃபுல்லாக இதை வந்து கொட்டிடணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றிக்கணும். கொஞ்சம் நெய் தாராளமாக பிடிக்கிறான்றவன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நெய் கூட விட்டுக்கலாம், தப்பு இல்லை.
அதுக்கப்புறமா அந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. அடுத்தது ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பொடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த இதை ஆட் பண்ணிக்குவேன். கஸ்தூரி மேத்தி, அந்த சோம்பு, ஏலக்காய் அந்த பொடி இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி விட்டுருவேன். இதுக்கப்புறம் பால் ஊற்றணும். 100 ml அளவுக்கு பால் எடுத்துருக்கேன். இந்த பால் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, ஒயிட் சர்க்கரை. இது எதுக்குன்னா அந்த ஃப்ளேவரை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும், அதே மாதிரி அப்கிரேட் பண்ணி கொடுக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகிடும். இன்னும் கொஞ்ச நேரம் வச்சா திக்காயிரும். இந்த நேரத்தில் வந்து இந்த பன்னீரை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பொரிச்சு வச்சிருந்தோம்னா நெய்யில் அந்த பன்னீரை இது கூட ஆட் பண்ணி பன்னீரை ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே விட்டிங்கனாக்கா அந்த பன்னீர் கிரேவியும் அந்த பன்னீரும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். ரொம்ப கிண்ட வேண்டாம். கிண்டுனீங்கன்னா பன்னீர் ஒரு மாதிரி ஷேப்லெஸ்ஸாக போயிடும். அதனால் லைட்டாக அப்படி பட்டு படாமையும் அது தொட்டு தொடாமையும் லைட்டாக அப்படி கிண்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படி வச்சிங்கனாக்கா போதும். அது மறுபடியும் வெந்துடும். லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோன்னா இது கூட ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப்பு இதை வந்து இறக்கி வச்சிடணும். டிஷ்ஷு ரெடி ஆகிடும். இது வந்து சப்பாத்தி, பூரி, அந்த புல்கா இந்த மாதிரி ஐட்டத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தோசை கூட சாப்பிடலாம். இது மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும்.